ஒரு கட்டத்தில் அந்த ஒட்டக பையில் தண்ணீர் தீர்ந்ததற்கு பிறகு ஒட்டகத்தினுடைய மலக்குடல் அதுல அப்படியே தண்ணி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நீங்களே பார்த்திருக்கலாம். அவ்வளவு சிரமம் என்று பாருங்கள். இந்த மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக இந்த மலக்குடலை எடுத்து ஒரு துணியில போடுவோம். அந்த டாய்லெட் அந்த மலத்தை எடுத்து ஒரு துணியில போட்டு அந்த துணியை நாங்கள் பிழிவோம். சொட்டு சொட்டாய் தண்ணீர் கொட்டும் அல்லவா, அந்த தண்ணீரை எடுத்து குடித்தோம். அந்த மலம், தண்ணீர் ஓட்டப்பட்ட மலத்தை பிழிந்து அந்த தண்ணீரை குடித்தோம். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் இங்கே இருக்க முடியுமா? ஒன்றுமில்லை. அல்லாஹ் இப்படி நம்மை சிரமப்படுத்துகிறானா, வேதனைப்படுத்துகிறானா? இல்லை. உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய். தொழுகையை நிறைவேற்று, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து, நிலையான அந்த வாழ்விற்கு உளமாற இக்லாஸாக உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாலும் கூட நம்ம பிள்ளைங்க கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க. பேர குழந்தை பேசுமான்னு இந்த காலத்துல சந்தேகம் தான். அவ்வளவுதான். நீ யாருக்காக உழைக்கிறாய், யாருக்காக ஓடுகிறாய்? நிலையான வாழ்க்கைக்கு உளமாற உழைத்திருக்கிறாயா? அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மனிதா, உனக்கான வீடுகளில் மறுமையின் வீட்டை செப்பரேட்டா, தனித்தனியா ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தேடிக்கொள். மறக்காதே. علم القرآن خلق الإنسان علمه البيان. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில குறிப்பிட்ட சிலரை அல்லாஹ் தேர்வு செய்து இஸ்லாம் என்னும் மகத்தான பேரருட்கொடையை இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த உலகில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் கடந்த காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த பல்வேறு நபர்கள் குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே உலக மாந்தர்களுக்கு பாடம் நடத்துகிறான். இறைவன் நடத்துகிற பாடத்தை 2 பாகங்களாய் பிரிக்க முடியும். அதிலே ஒரு பாகம் இந்த உலகத்தில் நல்லவர்களாய், சிறப்பிற்குரியவர்களாய், கண்ணியம் பொருந்தியவர்களாய் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்துக்காட்டி, நீ இவர்களை போன்றுதான் வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை இவர்களை போன்று அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். மற்றொரு பகுதியில உலகத்தில் ஆகப்பெரிய இவனை போன்று வாழவே முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் யார் ஆணவத்திலும், அகம்பாவத்திலும், பெருமையிலும், கர்வத்திலும் வாழ்ந்தார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் எடுத்துக்காட்டி, ஒரு காலமும் இவர்களை போன்று உங்கள் வாழ்க்கையை அமைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். அதில மிக முக்கியமான ஒரு பாடம் திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். மிக அழகான எச்சரிக்கை மிகுந்த ஒரு வரலாற்று தகவலை அல்லாஹ் பதிய வைக்கிறார். ஆகப்பெரிய கேடு கெட்டவன், அகம்பாவம் பொருந்தியவன் காரூன் என்பவனின் வாழ்க்கையை அல்லாஹ் திருக்குர்ஆனில ஒரு 5 அல்லது 6 வசனங்களில் தொடர்ச்சியாய் பேசுகிறார். வேறு வேறு இடங்களில் அல்லாஹ் சொன்னாலும் காரூனிடத்திலே மனிதர்கள் சொன்னார்களாம், அந்த மக்கள், ஊர் சார்ந்த அவன் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் சொன்னார்களாம், லா தஃப்ரஹ், டே காரூனே நீ பெருமை கொள்ளாதே, அல்லாஹ் உனக்கு தந்ததிலே நீ நன்றி செலுத்த மறுக்கிறாய். ஏன்னா அவன் குறித்து பேசுவதாக இருந்தால் நம் அனைவருக்குமே தெரியும், அவன் கஜானாக்களால், தங்கங்களால், வைரங்களால், பொருளாதாரங்களால் எவற்றை சேர்த்து வைத்திருந்தானோ அந்த சேர்த்து வைத்திருக்கிற அந்த சாவியை, அந்த மிஃப்தாகை தூக்குவதற்கு பெருங்கொண்ட கூட்டம் தேவைப்படும். அது 2 வகையாகவும் நாம எடுத்துக்கலாம். அந்த சாவி ரொம்ப பெருசா கனமா இருக்கும் அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம், அல்லது ஒவ்வொரு
பீரோவா பார்ட்டா பூட்டி சாவிய மூட கணக்குல சேர்த்து அதை ஒரு கூட்டத்தால் தூக்க இயலாது என்றும் புரிந்து கொள்ளலாம். அப்ப ஆணவம் பிடிக்கிறான், அகம்பாவம் கொள்கிறான். அப்படிப்பட்ட காரூனை பார்த்து அவன் காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் சொன்னார்களாம், நல்லவர்கள், லா தஃப்ரஹ், பெருமை கொள்ளாதே, அகம்பாவம் கொள்ளாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை கொண்டு இந்த உலகத்திற்காக வாழ்கிற யாரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் காரூனை துவம்சம் செய்கிறான், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான். ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு 3 பாடத்தை நடத்துகிறான். மிக அழகான பாடம், நம் அனைவருக்கும் உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டிய பாடம். திருமறை குர்ஆனில் வாய்ப்பிருந்தால் படித்து பாருங்கள். சூரா கஸஸ் 28வது அத்தியாயம் 77வது வசனம். அனைவரும் நம் கவனமோ நம்முடைய இலக்கோ லட்சியமோ தடுமாறுகிற பொழுது, திசை மாறுகிற பொழுது இந்த 3 மிக முக்கியமான படிப்பினையை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் காரூனை அழித்து விட்டு மனிதர்களை பார்த்து பேசுகிறான். வபுதகி, மனிதா, ஃபீமா ஆத்தாகல்லா அத்தாரல் ஆகிரா, இந்த உலகத்திலேயே உனக்கான மறுமையின் வீட்டை தேடிக்கொள். உலகத்தில் நீ எதை தேடுகிறாயோ இல்லையோ, கடையை தேடுகிறாயோ இல்லையோ, தங்குவதற்கு வீட்டை தேடுகிறாயோ இல்லையோ, நகையை தேடுகிறாயோ இல்லையோ, ஆடையை தேடுகிறாயோ இல்லையோ, உணவை தேடுகிறாயோ இல்லையோ, அவைகள் எல்லாம் வேண்டும் தான். ஆனால் உனக்காக தேடுகிற வீட்டிலே மறுமையின் வீட்டை தேடிக்கொள். காரூன் மறுமையின் வீட்டை தேட மறந்தான், அவனை நான் அழித்து விட்டேன். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, மனிதா, இந்த உலகத்தில் உனக்கான பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்று உனக்கு ஒன்று இருக்கிறது. வலா தன்ஸ், அதை நீ மறந்து விடாதே. அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹ், அல்லாஹ் இந்த உலகத்தில் உனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறானோ, அருள் பொழிந்திருக்கிறானோ, அதே போன்று நீ அல்லாஹ்விற்கு உதவி செய்ய வேண்டும். தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும், ஹலால் ஹராமை பேண வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு சுமத்தக்கூடாது, பொறாமை பிடிக்க கூடாது. இந்த 3ம் கேடுகட்ட காரூனிடத்தில் இல்லை. உன்னிடத்தில் இருக்கிறதா என்று நீ பார்த்துக்கொள். அல்லாஹ் சொல்லுகிறார், உன்கிட்ட இந்த 3 குணமும் இருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார். ஃபீமா ஆத்தாகல்லா அத்தாரல் ஆகிரா, உனக்கான வீடுகளில் மறுமையின் வீட்டை தேடிக்கொள். அல்லாஹ் வலியுறுத்துகிற மிக ஆழமான வசனம். நிலையான உலகிற்காக உளமாற உழைக்க வேண்டும். நிலையான உலகிற்கு நாம் உழைப்பதை விட்டுவிட்டு அற்ப உலகத்திற்காக உழைத்தால் நம் உழைப்பு வீணாய் போய்விடும். அதுவும் நீங்கள் சமகாலத்திலே பார்க்கலாம். வளருகிற பருவத்திலிருந்து, படிக்கிற வயதிலிருந்து, சம்பாதிக்கிற நபர்கள் வரைக்கும் அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக பாடாய்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் திருமறை குர்ஆனில் திருடாதே, வட்டி வாங்காதே, மது அருந்தாதே, விபச்சாரம் செய்யாதே என்பதையெல்லாம் அல்லாஹ் ஒற்றை வரிகளிலே சொல்லிவிட்டு செல்வான். திருடாதே, திருடினால் அவன் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறான் தெரியுமா? அதை நீ திருடுவது நியாயமா? அப்படி திருடிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை என்னாகும் தெரியுமா? இப்படி அல்லாஹ் டீப்பா, டெப்தா, விளக்கமா, விவரமா அல்லாஹ் விளக்குவது மிக மிக சொற்பம்தான். திருடாதே, திருடுனா கைய வெட்டப்படும். விபச்சாரம் செய்யாதே, விபச்சாரம் செய்யா கசடி. மது குடிக்காதே, மது குடித்தா சைத்தானுடைய வேலை. தீமையை கண்டிக்கிற பொழுதே அல்லாஹ் டீப்பா, ஆழமா, ரொம்ப உள்நோக்கி அல்லாஹ் விளக்குவது சொற்பம்தான். ஆனால் நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டுகிற இடங்களில் எல்லாம் நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ் அவ்வளவு விவரமாய் விளக்குகிறார். புரட்டுகிற இடங்களில் எல்லாம் நூற்றுக்கணக்கான வசனங்களில் நாம் எதை ஆளாய் பறக்கிறோமோ, எதற்காக நம் கவனத்தை செலுத்துகிறோமோ, அந்த உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ் விளக்குகிறான். ஒரே ஒரு வசனம் சொல்லுகிறேன். உலக வாழ்க்கை குறித்து
அல்லாஹ் சொல்லுகிற ஒரே ஒரு உதாரணம் 10வது அத்தியாயம் சூரா யூனுஸ் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரே ஒரு அழகான உதாரணம். இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா கமாயின், இந்த உலகத்திற்கு உதாரணம் தண்ணீரை போன்றது. அன்சல்நாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்குகிறார். ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்ல் மிம்மா யாக்குலுன் நாஸ் வல் அன்ஆம், மனிதர்களும் கால்நடைகளும் பூமியிலும் அந்த தண்ணீரை நாம் பரவச் செய்கிறோம். ஹத்தா இதா அகதத்தில் அருது ஸுஹ்ருஃபஹா, அது பூமியிலே பரவியதற்கு பிறகு, தோட்டத்திலே பரவியதற்கு பிறகு, மனிதன் உண்ணுகிற அந்த பொருட்களிலே பரவியதற்கு பிறகு, வஸய்யனத், அதை அலங்கரித்து காட்டுகிறோம். பேரித்தை தோட்டத்திற்கு சென்றால் பேரித்தை மரமாய் வளர்ந்து நிற்கிறது. மாங்காய் தோட்டத்திற்கு சென்றால் காய் கனிகளாய் வளர்ந்து நிற்கிறது. மாதுளை தோட்டம், ஆப்பிள் தோட்டம், இப்படி அனைத்தையும் பார்க்கிறான். தண்ணீர் போகிறது, அனைத்தும் அலங்காரமாய் நிற்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வதன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன் அலைஹா, எல்லாம் செழிப்பாய் வளர்ந்து நிற்கிறது. காலையில வந்து அறுவடை பண்ணிட வேண்டியதான், சூப்பரா கனிகளை எல்லாம் காய்களை எல்லாம் எடுத்து அனுபவிக்க வேண்டியதான் என்று அவன் நினைக்கிற பொழுது, அதாஹா அம்ருனா லைலன் அவு நஹாரா, பகலிலோ இரவிலோ அமர், நம்முடைய கட்டளை வரும், நம்முடைய ஆர்டர் வரும். பிறகு அந்த தோட்டத்தை வந்து பார்ப்பான். ஃபஜஅல்நாஹா ஹஸீதா கஅல்லம் தக்ன பில் அம்ஸ், அப்படியே பரப்பப்பட்ட புழுதியாய் அந்த தோட்டத்தை ஆக்கி விடுவோம். காய் எங்கே, கனி எங்கே, அது முளைத்த அடையாளம் தெரியாத அளவிற்கு அது மாறிவிடும். சொல்லிவிட்டு அல்லாஹ் மிக அற்புதமான வார்த்தையை பதிய வைக்கிறான். கதாலிக், இவ்வாறுதான் நுஃபத்திலுல் ஆயாத், இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் உதாரணம் சொல்லுகிறோம். லி கௌமி யதஃபக்கரூன், சிந்திக்க மாட்டாயா? ஆண்டு அனுபவிக்கலாம் என்று வளர்ந்து நிற்பாய், கடுமையா சம்பாதிப்பாய், கோடிகளிலே புரள்வாய், ஜம்முன ஒரு வாழ்க்கை வாழ்வாய். நீ அனுபவிக்கலாம் என்று நினைக்கிற பொழுது அடியோடு சாய்த்து விடுவோம். அப்படியே அல்லாஹ் பொறுத்துகிற. இது மாதிரி நூற்றுக்கணக்கான வசனங்கள். நீங்கள் உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு 150 வருடத்திற்கு முன்பு பிறந்தவர் இந்த உலகத்தில் ஒருவர் உண்டா? ஒரே ஒருவர். அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், உலகத்தில் என்ன நாடு இருக்கிறதா? ஜப்பான், ஜெர்மனி, 150 வருடத்திற்கு முன்பு பிறந்த ஒரே ஒருவன். 150 வருஷத்துக்கு பிறகு நீ இருக்க மாட்டாய். 100 வருடத்திற்கு முன்பு பிறந்தவரை விரல் விட்டு எண்ணி விடலாம். 90 வயசு ஆயிட்டா, அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்துங்கள். 100 வயது மிக மிக சொற்பம், ஒன்றுமில்லை. என் தாத்தா பேரு தெரியும், என் பாட்டி பேரு தெரியும், நன்னா நன்னி பேரு அல்லது பூட்டன், அதற்கு முன்பு உள்ளவர்களின் பெயர் தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? ஏதோ 1-2 பேருக்கு தெரியும். என் தாத்தா பாட்டி பேரு தெரிகிறதே ரொம்ப அதிசயம்தான். அதற்கு முந்தைய தாத்தாவை பெற்றெடுத்தவர்களின் பெற்றோர்களின் பெயர் நமக்கு தெரியுமா? அவர்கள் சொத்துக்களை சேர்த்து வைத்து நம்ம கிட்ட கொடுத்திருப்பாங்க. ஆண்டு பல்லாண்டு வாழ்ந்திருப்பார்கள், சிரமப்பட்டிருப்பார்கள். அதனால் நம் குடும்பம் செழிப்பாய் வளர்ந்து நிற்கும். அப்படிப்பட்டவர்களே நாம் மறந்திருப்போம். அவ்வளவுதான். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாலும் கூட நம்ம பிள்ளைங்க கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க. பேர குழந்தை பேசுமான்னு இந்த காலத்துல சந்தேகம்தான். அவ்வளவுதான். நீ யாருக்காக உழைக்கிறாய், யாருக்காக ஓடுகிறாய்? நிலையான வாழ்க்கைக்கு உளமாற உழைத்திருக்கிறாயா? அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மனிதா, உனக்கான வீடுகளில் மறுமையின் வீட்டை செப்பரேட்டா, தனித்தனியா ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தேடிக்கொள், மறக்காதே. அல்லாஹ் மனித வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டுமானால் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாய் நாம் இருக்க வேண்டும். நிலையான அந்த வாழ்க்கைக்காக வாழ வேண்டும். ஒரே ஒரு வரலாற்று செய்தியிலே உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்திற்கு பிறகு யர்முக் என்கிற ஒரு யுத்தம் நடக்கிறது. வரலாற்றில் யர்முக் யுத்தம் குறித்து
ஒரு 5 நாட்கள் 1 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அளவிற்கு தொடர் உரையாகவே பேசிவிட முடியும். எர்முக் யுத்தம் மிக கடுமையான யுத்தம். இந்த லெபனான், ஜோர்தான் அந்த பகுதிக்கு சுத்தி இருக்கிற பகுதி எர்முக் என்கிற இடம் இருக்கிறது. இதனுடைய அமீர் யார், தலைவர் யார்? இஸ்லாமிய படைக்கு தலைவர் காலித் பின் வலீத். காலித் பின் வலீத் அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு அதிசயமான ஒரு போர், ஒரு அசாத்தியம் நிறைந்த ஒரு போர். எதிரி படைகளின் தலைவராய் மன்னர் ஹெர்கல் இருக்கிறார், ஹெர்குலிஸ் மன்னர் இருக்கிறார். ஆழமாய் கவனிக்க வேண்டும். ரோமாபுரி அந்த மக்கள்ல அவங்கதான் ஹெர்குலிஸ் மன்னர் தலைமையில் இருக்கிற ரோமாபுரி மக்கள் 2,40,000 வீரர்கள் எர்முக் யுத்தத்திற்கு வருகிறார்கள். ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்களை கொல்ல வேண்டும், இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்களை அழிக்க வேண்டும் என்கிற வெறித்தனம். 2,40,000 பேர். இமாம் இப்னு கசீர் அவர்கள், தமிழிலே கூட நீங்கள் பார்க்கலாம், தமிழ் குர்ஆன் மொழிபெயர்ப்பு இப்னு கசீர் இருக்கும். அதுல இமாம் இப்னு கதீர் அவர்கள் மிக அழகாய் இந்த வரலாற்று தகவல் எல்லாம் தொகுத்திருக்கிறாங்க. 2,40,000 பேர். முஸ்லிம்கள் எத்தனை நபர்கள் தெரியுமா? நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் எடுத்துட்டு வந்து போட்டா கூட கால்குலேஷன் ஆகாது. வெறும் 38,000 பேர் மட்டுமே. 38,000 பேருக்கு ஒரு 1,00,000 இருந்தால் கூட சமாளிக்கலாம் என்று சொல்லலாம். 38,000 2,40,000 போர் நடக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே எல்லா புகழும். ஏனைய போர்களை விட ஒரு படி மேலாய் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார். நொம்பலப்பட்டு ஹெர்குலிஸ் மன்னர் அப்படியே தலை குனிந்தவாறு இருக்கிறார். மிகப்பெரிய அவமானம். 2,40,000 பேருக்கு ஈக்குவலா 38,000 பேரு சாட்டையை சுழட்டுகிற பொழுது மிக கடுமையான அவமானம். ஒரு கட்டத்தில் ரோமாபுரி மக்களை எல்லாம் அழைத்து மன்னர் கடுமையான உரை நிகழ்த்துகிறார். ஹெர்கல் மன்னர், அவருக்கு கொஞ்சம் இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு உண்டுதான். ஒரு கட்டத்தில் அவரிடத்திலே இருந்த அந்த உள்ளத்திலே இருக்கிற மக்கள் மீது கொண்ட பற்று, நாட்டு பற்று இஸ்லாத்திற்கு வரவிடாமல் அவரை தடுத்தது. மக்களிடத்திலே கேட்கிறார்கள், ஃபமா பாலுக்கும் தன்ஹசிமுன், மக்களில் நாம் குறைவானவர்களா, அவர்கள் குறைவானவர்களா? அவர்கள்தான் குறைவானவர்கள். அடுத்து கேட்கிறார், ஆயுத பலம் நமக்கு குறைவா, அவர்களுக்கு குறைவா? அவர்களுக்கு தான் குறைவு. அப்புறம் ஏண்டா தோத்தீங்க? எதற்கு தோற்றீர்கள்? எல்லாமே நம்ம தான பெஸ்டா இருக்கிறோம், எதுக்கு நீ தோத்த? கூட்டத்திலே இருக்கிற ஒரு பெரியவர் வருகிறார். மன்னர் ஹெர்கல் இடத்திலே சொல்கிறார், ஃபகால ஷைக் மின் உதமாயிஹிம், நான் சொல்கிறேன், காரணம் சொல்கிறேன், கேளுங்கள். அன்னஹும் யகூமூன லைல், நாம் ஏன் தோற்றோம் தெரியுமா? அவர்கள் ஏன் ஜெயித்தார்கள் தெரியுமா? அவர்கள் இரவிலே வணங்குகிறார்கள். வயசூமூன நஹார், பகலிலே நோன்பு பிடிக்கிறார்கள். வயூஃபூன பில் அஹ்தி, வாக்குறுதியை உடன்படிக்கையை பேணுகிறார்கள். வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறார்கள். வயதனாஸஃபூன பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே நீதமாய் நடக்கிறார்கள். ஏமாற்றல, நீதமா, நேர்மையா, நியாயமாய் நடக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மின் அஜல், இதான் காரணம், ரீசன் இதான். தொழுதவன் தோக்க முடியுமா? உண்மை பேசினா தோல்வி வருமா? நீதமா, நேர்மையா, நியாயமா நடப்பவனுக்கு தோல்வி வருமா? அடுத்து சொல்லுகிறார், பாருங்கள், எதிரியின் வாயிலிருந்து அல்லாஹ் உதிர்க்கிற அந்த உண்மையை பாருங்கள். அந்த பெரியவர் சொல்லுகிறார், அன நஷ்ரபுல் ஹமர், நாம் சாராயத்தை குடிக்கிறோம். ஒன் அஸ்னி, விபச்சாரம் செய்கிறோம். ஒன் அர்கபுல் ஹராம், ஹராமானதை சம்பாதிக்கிறோம். ஒன் அன்குசுல் அஹத, ஒப்பந்தத்தை உடன்படிக்கையை முறிக்கிறோம். ஒன் அகுலப், தேவையில்லாம அடுத்தவனை மதம் பார்த்து அநியாயமாய் கோபத்தால் அடிக்கிறோம். அநியாயம் செய்கிறோம். அருவருப்பானதை எல்லாம் சம்பாதித்து உண்ணுகிறோம்.
அம்மா யர்துல்லா, இறைவன் எவற்றை எல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் சம்பாதிக்கிறோம், அவைகளை எல்லாம் ஆகுமானதாய் ஆக்குகிறோம். வனுஃப்ஸிது ஃபில் அர்ல், பூமியில குழப்பம் ஏற்படுத்துகிறோம். சாராயத்தை குடிக்கிறவன் ஜெயிக்க முடியுமா? உண்மையை பேசாதவன் ஜெயிக்க முடியுமா? மன்னர் சொல்கிறார் பாருங்கள், அந்த சதக்தனி, உண்மையை சொன்னேன். பெர்ஃபெக்ட், இதுதான் காரணம். உண்மையாவே இதுதான் காரணம். எவ்வளவு கூட்டம் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. அது தமிழகமோ இந்தியாவோ உலகமோ, நீ யாருக்காக வாழ்கிறாய் என்பதுதான் முக்கியம். இதுக்கு ஒரு ஜமாத்துல இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. முஸ்லிமாக இருந்தால் போதுமானது. நீதமாய் நடக்கிறாயா? நேர்மையாய் நடக்கிறாயா? அட, உன்னால் வேலைக்கு செல்ல முடிகிறது, கால் கடுக்க நிற்க முடிகிறது, ஃபஜ்ர் தொழுகைக்கு வர முடியவில்லை, உன் வாழ்க்கையில எப்படி வெற்றி கிடைக்கும்? ஹராமை சம்பாதிக்க ஆசைப்படுகிறாய், அடுத்தவனின் பொருளாதாரத்தை உண்பதற்கு விரும்புகிறாய். உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நிலையான வாழ்க்கைக்கு இஹ்லாஸா உளமாற உழைத்திருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். இறுதியாய் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வார்த்தெடுத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த உலகத்துக்காக அவங்க வாழவே இல்லை, அவ்வளவு சிரமத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமையோ கேள்விக்குறிதான். இங்கே முஸ்லிம்களாய் அமர்ந்திருப்போமா என்று தெரியவில்லை. அல்லாஹ்வின் பேரருளால் அமர்ந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அவ்வளவு சிரமப்பட்டாங்க. சஹாபாக்களை அப்படிதான் வார்த்தெடுத்தாங்க. பிலாலை சொல்கிறார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 3 நாள் சாப்பிடாமல் கடுமையான பசி கொடுமையில இருந்தார்கள். ரொம்ப பசி மயக்கத்துல இருந்தாங்க. ஒரு கடத்துல மக்காவில எதிரிகளுடைய துன்பங்கள் அதிகரிக்கிற நேரம், அந்த தருணம், உணவில்லாமல் சிரமப்படுகிற பொழுது பிலாலாகிய நான் நபியிடத்திலே போய் சொன்னேன், உணவு எடுத்து வருகிறேன். இந்த உலகத்துக்காக வாழவே இல்லைன்றதுக்கு இதுவெல்லாம் சான்று. ரசூலுல்லாஹ் ரொம்ப ரெக்வெஸ்டா, ரொம்ப இறங்கி போய் கேட்கிறாங்க, பிலாலே ரொட்டி துண்டு ஏதாவது கிடைத்தால் கூட பார், எடுத்துட்டு வா, பசி கொடுமை அவ்வளவு வாட்டி வதைக்கிறேன். 3 நாள் சாப்பிடல, 3 நாள் தானே அப்படின்னு நம்ம சர்வ சாதாரணமா சொல்லலாம். 3 நாளைக்கு முன்னாடி நல்ல கட்டுன்னு கட்டுனா 3 நாள் சாப்பிடாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர்களின் வாழ்க்கையே அப்படித்தான். பிலால் செல்கிறார். பிலால் ரலியல்லாஹு அவங்களை பொறுத்த வரைக்கும் மேலாடை ரொம்ப ரேரா ஒரு துண்டு மாதிரி தான் வச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல மேலாடை அணிவது ரொம்ப அரிதிலும் அரிது. ரொட்டி துண்டு கிடைக்கிறது, எடுத்து வருகிறார். எதிரிகள் பார்த்து விடுவார்களோ என்கிற அச்சத்தினால் பிலால் ரொட்டி துண்டை மறைத்து எடுத்து வருகிறார். நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸிலே பார்க்கலாம், வேதனையா இருக்கிறது, கொடுமையா இருக்கிறது, அவ்வளவு சிரமம். பிலால் வந்து நிற்கிறார். உணவு கிடைத்ததா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உணவு கிடைத்ததா? இது அல்லாஹ்வுடைய தூதரே விளக்குறாங்க. லக்கத் ஊதித்து ஃபில்லாஹ், அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக நான் சோதிக்கப்பட்டேன். வமா யூதா அஹதுன் லக்கத் அகித்து ஃபில்லாஹ், 3 நாள் உணவில்லாமல் சிரமப்பட்டேன். பிலால் ரொட்டி துண்டை எடுத்து வந்தார். அவரை பார்த்தாலே ஏளனமாய், அவரை அடிப்பதற்கு எதிரிகள் பாய்வார்கள் என்பதற்காக அந்த ரொட்டி துண்டை மறைத்து எடுத்து வந்தார். என் அருகிலே வந்து நின்றார். ரொட்டி துண்டு எங்கே என்று கேட்டேன். பிலால் ரலியல்லாஹு அவங்க எடுத்து கொடுக்கிற இடத்தை பாருங்க. ஒமாலிய பிலால் தாமுன் யாக்குலுஹு து கபீர், தன்னுடைய வயிற்றுக்கும் தன்னுடைய ஈரலுக்கும் நடுவில் இருக்கிற கபீதுன்னா அந்த அக்குள் பகுதின்னு அர்த்தம். அப்படியே இப்படியே ரொட்டி துண்டை உள்ள வச்சுட்டு மறைச்சிட்டு வர்றாரு. ரொட்டி எங்கே என்று கேட்கிற பொழுது அக்குள் பகுதியிலிருந்து ரொட்டி துண்டை எடுத்து கொடுத்தார். அதை நான் உண்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க. பசி கொடுமையால் அதை நான் சாப்பிட்டேன். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். மறைப்பதற்கு வேறு இடமில்லை, வேற எந்த இடத்திலையும் மறைக்க முடியாது. அக்குள் பகுதியில வைத்து கொடுக்கப்பட்ட உணவை உண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். சாதாரண வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை யார் வீட்டிலாவது, ரொம்ப அரிதா, சொற்பமான வீடுகள் இருக்கலாம், வீடுகளிலே போய் அமர்கிற பொழுது
முன்னராவது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ருசியான உணவு நான்வெஜ், இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு அக்குள் பகுதியில் இருந்து மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பொருளை கொடுத்து அதை நான் வயிறார உண்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் என்றால் இந்த உலகத்திற்காக அவர்கள் வாழவில்லை. தபூக் யுத்தகலம் மிக அழகான செய்தி. சேம் இதேதான் பார்க்கிற பொழுது ஆச்சரியமா இருக்கிறது, அழுகையாய் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, தபூக் போர் ரொம்ப வெயில் காலகட்டத்திலே நடந்ததல்லவா, உணவிற்கு என்ன செய்தீர்கள்? தண்ணி இல்ல, தண்ணீருக்காக எங்களில் சிலர் சென்று கொண்டே இருப்பார்கள், காணல் நீரை பார்த்து ஏமாந்து விடுவோம். போன இடத்துல இருந்து திரும்ப வர முடியாது, தண்ணினால தாகத்தினால. காணல் நீரை பார்த்து நடக்க ஆரம்பிப்பார், அதோ தெரிகிறது அதோ தெரிகிறது அதோ தெரிகிறது, பார்த்தால் காணல் நீர். போன இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆக முடியாது, சென்ற இடத்திலேயே மரணித்து விழுந்து விடுவார். ஒரு கடத்திலே எங்களில் தண்ணீர் குடித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு வாகனத்திற்காக வந்த ஒட்டகத்தை நாங்கள் எடுத்தோம், அதை அறுத்தோம். அந்த ஒட்டகத்திலே இருக்கிற தண்ணீர் பையை சிறிது சிறிதாய் குடிக்க ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் அந்த ஒட்டக பையில் தண்ணீர் தீர்ந்ததற்கு பிறகு அந்த ஒட்டகத்தின் மலக்குடல் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்வதை பார்க்கிறோம், முஸ்னத் அஹ்மதில் இருக்கிற ஒட்டகத்தினுடைய மலக்குடல், அதுல அப்படியே தண்ணி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நீங்களே பார்த்திருக்கலாம், எவ்வளவு சிரமம் என்று பாருங்கள். இந்த மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக அந்த மலக்குடலை எடுத்து ஒரு துணியில போடுவோம், அந்த டாய்லெட் அந்த மலத்தை எடுத்து ஒரு துணியில போட்டு அந்த துணியை நாங்கள் பிழிவோம், கீழே சொட்டு சொட்டாய் தண்ணீர் கொட்டும் அல்லவா, அந்த தண்ணீரை எடுத்து குடித்தோம். அந்த மலம், தண்ணீர் ஓட்டப்பட்ட மலத்தை பிழிந்து அந்த தண்ணீரை குடித்தோம். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் இங்கே இருக்க முடியுமா? ஒன்றுமில்லை. அல்லாஹ் இப்படி நம்மை சிரமப்படுத்துகிறானா, வேதனைப்படுத்துகிறானா? இல்லை. உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய், தொழுகையை நிறைவேற்று, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து, நிலையான அந்த வாழ்விற்கு உளமாற இக்லாஸாக உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. செத்து போனால் நம்மை அடுத்த சில ஆண்டுகளுக்குள் நாம் மறக்கடிக்கப்படுவோம் என்பதை ஆழமாய் பதிய வைத்து நிலையான வாழ்விற்காக இக்லாஸாக உளமாற நம்முடைய வாழ்க்கையை செதுக்குவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.